அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். என்னுடைய குரல் தெளிவா கேட்கல. அரியாசனம் உனக்கே என்றால் உனக்கு சரியாகும் உண்டோ தமிழே. பிரிவார்த்திகள்வ ஒரு நான்கு செயல் வரப்பாக புகழ் வெம்பா விளை மடை போக்காக. இது தமிழ் விடு தூதுல இருந்து தமிழ் மொழியை தூது விடுறதுக்காக பாடப்பட்ட பாடல். செந்தமிழின் சிறப்போடு தமிழ் வகுப்பு எளிதை தொடங்குவோம். ஒரு பாடல் வரிகள் சொல்றேன், அது யார குறிக்கும்னு சொல்லுங்க, சரிங்களா? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார்? யாருக்காக இயற்றப்பட்ட பாடல் வரி? யாரு? எம்ஜிஆருக்காக பாடப்பட்டது மேம். எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல். இப்ப நம்ம எம்ஜிஆரை பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த காலம் என்ன? 1917 ஜனவரி 17. 1917 ஜனவரி 17 மேம். 1917 ஜனவரி 17, சரிங்களா? இறப்பு 1987 டிசம்பர் 24 மேம். டிசம்பர் 24, 1987. இதே டிசம்பர் 24 இருந்தது வேற யார் இருக்கா? பெரியார் மேம். பெரியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் டிசம்பர் 24 தான் இறந்திருப்பாங்க, சரிங்களா? அவர் 1973, இவர் 1887. இவர் 1987, சரிங்களா? எம்ஜிஆர் தனது கண்களாக எதை கருதினாரு? நடிப்பு அரசியல் தனது கண்களாக கருதிருப்பாரு. ஓகே, இவங்களோட இளம் வயதுல எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பகுதி? கேரளா மேம். கும்பகோணம். தமிழக, அதாவது எம்ஜிஆர் அந்த பழைய தாய் கட்சியில இருந்து விலகி வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருப்பாரு. அந்த வருஷம் 72. சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று அமைச்சரவைக்கு போனது 1977, சரிங்களா? அடுத்து உவம பாடம் இருக்கா? எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க. ராஜகுமாரி அக்காவுக்கு ஒரு கொஸ்டின்க்கா. உவம லெசன்ல இருந்து 3 கேள்வி கேட்கணும். யார வேணா கேட்க. புக் எழுத வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. நீங்க தான் இப்ப கேள்வி கேட்க போறீங்க. எந்த புக் மேம்? எந்த புக் மேம்? 3 பேரை கூப்பிட்டு பிளஸ் கொஸ்டின் கேளுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம் உவம உறுப்பு. அந்த பாடத்துக்குள்ள இருந்து மட்டும் கேளுங்க. பின்னாடி இருக்க மொழித்திறன் பயிற்சி வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம், சரிங்களாக்கா? ஓகே மேம். புக் மேம், எந்த புக் மேம்? மைக் மியூட்ல இருக்கு மேம். சவுண்டே கேட்கல மேம். மைக் மியூட்ல இருக்கு மேம். மியூட்ல இருக்கு மேம். மைக் மியூட்ல இருக்கு மேம். 10th ஓல்ட் தமிழ் புக் இருக்கா? ஓகே. முதல் கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? பேஜ் நம்பர் வேணும்னா சொல்றேன். 120. இப்போதைக்கு வேற யாராவது கேட்க சொல்லுங்க மேம். நான் கேட்கிறேன் மேம். புக் கையில இல்ல மேம், கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மேம். அர்ச்சனா கூட கேட்க சொல்லுங்க மேம்.
மேம் புக்கு கையில எல்லாம் எடுத்துக்கிறேன் மேம். வேற யாராவது கொஸ்டின் கேட்க சொல்லுங்க மேம். நெக்ஸ்ட் நான் கேட்குறேன் மேம். மேம் நான் கேட்கவா மேம்? ஓகே கேளுங்க, நான் அடுத்து கேட்குறேன். மேம் ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. மேம் சந்துரு கேட்குறேன் மேம். நெக்ஸ்ட் நான் கேட்குறேன் மேம். புக்கு கொஞ்சம் கையில எல்லாம் எடுத்துக்கிறேன் மேம். அவங்க கேட்கட்டும் மேம். சரி, ஓகேக்கா. ஓகேக்கா. நான் கேட்கவா கேட்டியா? மேம்? கேளு சந்துரு. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் இந்த ஜோதிகா காக்கு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த ஓம உருபுகள் என்னென்னக்கா இருக்கு? போல, புறைய, ஒப்ப, உரல, மான, அன்ன, நிகர, நேர, இடுப்ப, கடுப்ப, அந்த மாதிரிலாம் இருக்கு. இடுப்ப அதெல்லாம் வராதுக்கா. இப்ப நான் ஒரு தடவை சொல்றேன். போல புறைய ஒப்ப உரல மான கடுப்ப இய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன. ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உரலன்றது நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க நிறைய தடவை. இந்த போல புறைய ஒப்ப உரலன் இருக்கா, எது வந்து ஓம உருபுலா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பிரேமாக்கா. பிரேமாக்கா ஐயப்பன். பிரேமாக்கா பிரேமாக்கா உங்களுக்கு கேக்குறாங்கக்கா. கேட்கலாக்கா? வேய்புரை தோல், இது எதுக்கா ஓம உருபு? கேளுங்க. வேய்புரை தோல், இது எது ஓம உருபு? செகண்டா சொன்ன வார்த்தை. இந்த புரையாக்கா? அதுதான். புரைதான் ஆன்சர். இப்ப நம்ம வந்து போல புரைய அப்படின்னு இருக்கோம், புரையன்னு இருக்கோம். ஆனா இங்க வந்து வெய்புரைன்னு இருக்கோம். சோ வந்து வேர்டு வந்து அது அதே வேர்டு இருக்கலாம், இல்ல அது ரிலேட்டட் இருக்கலாம். ஓகேவா? இப்ப உரலை அப்படின்றதுலாம் அங்க என்ன இருக்கும், உரல் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த வேர்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஐயப்பன். ஐயப்பன் மலரன்ன சேவடி. புரியல. மலரன்ன சேவடி, இதுல இது இதுல இது ஓம உருபு சொல்லு. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வைக்கிறேன். சேவடி. சேவடி என்னது ஓம உருபா? இல்லையானே. மலர் என்ன சேவடின்னு சொன்னோமா? ஓகே, வேற யாரா சொல்லுங்க. அண்ணதான் இது. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த ராஜகுமாரி அக்காக்கு. சொல்லுங்க சார். இப்ப கிளி போல பேசினால், இதுல வந்து எது ஓமேயம்? ஓமேயம். ஓமேயமாமா சார். பேசினால். பேசினால் தான் ஓமேயம். ஓகேவா? எஸ் சார். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளி போல பேசினா இருக்கா. கிளி வந்து என்னன்னா ஓமானம். ஓகேவா? போலன்றது ஓம உருபு.
பேசினான்றது உவமேயம். எப்பவுமே பின்னாடி இருக்க சிறப்பிக்கப்படும் பொருள் வந்து என்னதுன்னா உவமேயம் சொல்லுவாங்க. அந்த உவமையை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து ஓமானம் சொல்லுவாங்க. அந்த கிளின்றது இதுல வந்து ஓமானம். கோலன்றது எப்பயும் போல நமக்கு இல்ல தெரியும். ஓம உருவு. பேசுறான்றது அந்த எப்படி பேசுறாங்கன்றாங்க, சிறப்பிச்சு சொல்றாங்க. அந்த பேசியிருக்காங்க, அது எப்படி பேசுறாங்க, கிளி போல பேசியிருக்காங்க அப்படின்னு சிறப்பிச்சு பேசுறாங்களா, அப்ப வந்து ஒரு ஓமேயம். அப்ப ஓமானம், ஓம உருவு, ஓமேயம் இப்படிதான் அமையும். மேம் இன்னும் கேட்கலாம் மேம். படிச்சுட்டு வர சொன்னீங்க வந்து லெசன் எடுக்க சொல்லல. படிச்சுட்டு வாங்க தானே எல்லாருக்கும் சொன்னேன். சரி ஓகே. ராஜுக்கு மேல கட் கொஸ்டின் கேட்பீங்களாக்கா? எஸ் மேம், கேக்குறேன் மேம். கேளுங்கக்கா. 3 பேருக்கு மொழித்திறன் பயிற்சியிலன்னு கேளுங்கக்கா. ஓகே மேம், படிச்சுட்டு கேக்குறேன். வந்தா கிளாஸ்க்கு வாங்க, இல்ல நீங்க கிளாஸ்க்கு வர வேணாம். யாரா இருந்தாலும் சரி, படிச்சுட்டு வந்தா உள்ள இருங்க, இல்லைன்னா வெளியே போயிருங்க. ஒரு தடவை 2 தடவை எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. எல்லா தடவை எக்ஸ்கியூஸ்லயும் கிளாஸ் போகாது. முடிஞ்ச அளவு ஃபுல்லா கவர் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் யூனிட்ஸ் தானே போறோம், முடிஞ்ச அளவு படிச்சுட்டு வரலாம்ல. அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுப்பாங்கன்ட்டு வரீங்களா? கேளுங்கக்கா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்னாடி ஜோதிகா கேளுங்கக்கா. ஜோதிகா, உங்களுக்கான கொஸ்டின் வந்து மொழித்திறன் பயிற்சியில இருந்து கேக்குறேன். மலர் பாதம் அப்படின்றத உருவகமாக மாற்றுங்க. பாதமலர். பேரம் வனிதா அது அக்கா எழுதிட்டீங்களா? இருக்காங்க. அது அவங்க சொல்லுங்க மேடம், கனி சொல்லுங்க மேடம். கனி வாய் இருக்குல்ல, இதுல எது உவமை எது உருவகம் சொல்லுங்க. வாயின்றது கனி வாய். இதுல இல்ல உவமை வாய் வந்து ஓமயம், ஓமானம் மேம். கனி வந்து ஓமை மேம். அந்த கனின்றதுதான் அந்த ஓமானன்ற வரும். அந்த வாய் மேயம். அப்ப ஓமை. கனின்றதுதான் ஓமை, அந்த வாய்ன்றது உருவகம். ஓகேங்களா? அப்ப அந்த கனி வாய உருவகமா மாற்றி சொல்லுங்க. வாய்க்கனியா மேம்? வாய்க்கனி. அதுக்கு அடுத்து யாரு? அனிதாக்கா, உங்களுக்கான கொஸ்டின். மான் டேஸ் போல மருளும் பார்வை. சாரி, நானே ஆன்சர் சொல்லிட்டேன். தொகை உவமைகளை விரிவு உவமையாக மாற்றுக. அடுத்துல பவள வாய் எப்படி சொல்வீங்க? பவளம் போன்ற வாய். ஓகே. ரக்ஷனா, உங்களுக்கான கொஸ்டின். அதே தொகை உவமைகளை விரிவு உவமைகளாக மாற்றுக. அதுல மதிமுகம் எப்படி சொல்வீங்க? சொல்லுங்க. போன்ற முகம். ஓகே. அப்புறம் ஐயப்பன், உங்களுக்கான கொஸ்டின். விரிவு உவமைகளை தொகை உவமைகளாக மாற்றுக. அதுல கிளி போன்ற மொழி எப்படி சொல்வீங்க? சொல்லுங்க. கிளிமொழியம். ஓகே. அதுக்கு அடுத்து சந்துரு, உங்களுக்கான கொஸ்டின். கயல் போன்ற விழி எப்படி சொல்வீங்க? புரியலமா? கயல் போன்ற விழி எப்படி சொல்வீங்க? கையில் இல்லையா? ஓகே மேம், இந்த மரபு தொடர்பு பத்தி கொஸ்டின் கேட்டுருவா. வேற ஏதாச்சும் கேட்க சொல்றேன்க்கா. ஓகே மேம். ஐஸ்வர்யா மேம். கேள்றா. எஸ் மேம். திவ்யாக்காக்கு கேக்குறேன் மேம். திவ்யாக்கா. மேம் ரஞ்சித் அண்ணனு கேக்குறேன் மேம். ரஞ்சித் அண்ணா. சொல்லுங்க மேம். ஆகாய தாமரை இதோடைய பொருள் என்னன்னா? அந்த பயனற்ற சொல் சொல்லுவோம்ல அதானே? ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று வரும்லண்ணா. ஒன்று. ஓகேண்ணா. அடுத்து
ஜோதி அக்காவுக்கு சொல்லுங்கண்ணா. அவளை நினைத்து உருளை இடித்தல். இது எதுங்கக்கா வரும்? அவளை நினைத்து உருளை இடித்தல், இதோட பொருள். எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருப்பது. ஓகேக்கா. அடுத்து ஐயப்பன் அண்ணாவுக்கு கம்பி நீட்டல், இதோடைய பொருள் சொல்லுங்கண்ணா. அது வந்து ஒரு மறுத்தலை மேம், உதவி மறுத்தலை. அதான் சொல்லிக் கொள்ளாமல் செல்லுதல்ங்கிறத கம்பி நீட்டல்ங்குவாங்க. சின்ன. அடுத்து வந்துட்டு யாருக்குன்னா அனிதா அக்காவுக்கு பஞ்சாய் பறத்தல். திரிதல். ஓகேக்கா. ஆதிலட்சுமி அக்காவுக்கு அவசர குடுக்கை. நம்ம எந்த வேலையுமே சீக்கிரமா செய்யறது, அவசரம் கொடுக்கும். ஆமாங்கக்கா, எண்ணி துணியாம டக்குன்னு செய்யறதாங்கக்கா, அவசர அவசரமா. கரெக்டுக்கா. அடுத்து ராஜகுமாரி அக்காவுக்கு எடுப்பார் கைப்பிள்ளை. சொல்லுவாங்க, தன்னோட சிந்தனை இல்லாம சொல்ற பேச்செல்லாம் கேக்குறது மேம், எடுப்பார் கைப்பிள்ளை. ஓகேக்கா. பிரேமா அக்காவுக்கு காணல் நீர். இருப்பது போல தெரியும் மேம், ஆனா இருக்காது. ஓகேங்கக்கா. ஒருமை பன்மை மேம். அதுல இருந்து கேள்றா. எஸ் மேம். சந்திரனாவுக்கு ஒருமை பன்மை பிழைகள் நீக்கியது. ஓர் அணில் மரத்தில் ஏறின, இதனுடைய பிழைகளை நீக்கி கரெக்டா சொல்லுங்கண்ணா. ஓர் அணில் மரத்தில் ஏறின. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஓகே, நான் மரத்தில் ஏறியது கரெக்ட்ண்ணா. அடுத்து வந்துட்டு யாருன்னா ரஞ்சித் அண்ணாவுக்கு நான் வாங்கிய நூல் இது அல்ல. நான் வாங்கிய நூல் இது அல்ல, ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுது. நான் வாங்கிய நூல் இது அன்று. சூப்பர்ண்ணா. அடுத்து யாருக்குன்னா சுகல் சாருக்கு இன்று பேருந்துகள் ஓடாது. இன்று பேருந்துகள் ஓடாது. இன்று பேருந்துகள் ஓடா. சூப்பர் சார். அடுத்து யாருக்குன்னா ரக்ஷனாவுக்கு நமது சமுதாயத்தில் அறிவியலிலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றது. திருப்பி சொல்றேன். நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றது. இருக்கின்றன மேம். சூப்பர் சூப்பர் கிருஷ்ணா. அதுக்கடுத்து யாருன்னா ஜோதி அக்காவுக்கு திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுகின்றன. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட சொல்லுங்கக்கா. பயன்படுகின்றதுன்னு வருமாங்கக்கா? ஓகே, நான் கேள்வி கேட்கிறேன். பிரேமாக்காக்கு கேள்வி வந்து மரபு தொடர் அதுல இருக்கிற பொருள் சொல்லணும்க்கா. சீட்டு கிழிந்து விட்டது, இந்த மரபு தொடர் என்ன பொருளை வெளிப்படுத்துறதுக்கா? சீட்டு கிழிந்து விட்டது மரபு தொடரால் அறிய வரும் பொருள். கிழிந்து விட்டது, சீட்டு கிழிஞ்சு விட்டுச்சுன்னு எதை சொல்லு, எதுக்காக அதை சொல்லுவாங்க? சீட்டு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. வேலை போனதுக்குலாம் சொல்லுவாங்களா? வேலை போனதுக்கு, இல்ல ஸ்கூல்ல படிக்கிறோம் அங்க இருந்து நம்மள டிஸ்மிஸ் பண்ணிட்டாலோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? சீட்டு கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொற்களுக்கு இரு பொருள் தருக. நகை, நகைக்கு வேற என்னென்ன பொருள் இருக்கு? ரஞ்சித் என்ன சொல்லுங்க. ஆனா நகைன்ற சொல்லுக்கு வேற என்ன பொருள்? அணிகலன், புன்னகைன்ற. அணிகலன், புன்னகை. ஜோதிகாக்கு மெய்க்கு என்னென்ன பொருள் இருக்கு? மெய் மெய்னா உடல், உண்மை மேம். உடலும் உண்மையும். மாலை,
யார் சொல்றா? சுகில் என்ன சொல்லுங்க? மாலை. மாலைக்கு என்ன ரெண்டு பொருள்? எழுத ஒரு பொருள் பன்மொழி கீழே வரும். சரி, சந்திர சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து மாலை வந்து மலர் மேம், அந்த மலர் மாலை மேம். அடுத்து வந்து ஈவினிங் மாலை மேம். ஓகே. திங்கள். திங்கள் ஆதிலட்சுமிக்கா சொல்லுங்கக்கா. சொல்லுங்க மேம். திங்கள்ன்ற சொல் என்னென்ன பொருள் தரக்கூடியதுக்கா? திங்கள்னா நிலவு மேம். இன்னொன்னுக்கா? நிலவு கிழமை மேம். கிழமை இருக்குக்கா. அதோட பொருள் பார்த்தோம்னா மாசத்தை திங்கள்னு சொல்லுவோமா? மாத திங்கள். இங்க கிழமைன்னு ஒரு கிழமை இருக்காது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. அடுத்து 6. லட்சணம் சொல்லுங்க. 6க்கு நதி வழி. அவ்வளவுதான். அடுத்து வந்து சுகீலன் எனக்கு ஒரு தொடர் சொல்லிற வினாவா மாத்துங்க. சரிங்களா? திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இதற்கான வினா வாக்கியம் அமைக்க. திரைப்படம் எடுப்பதை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். சுகிலனா ராஜகுமாரக்க சொல்லுங்கக்கா. திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். திரைப்படம் எடுப்பதனை விட எது எடுப்பது கடினமான பணி? நமக்குலாம் மறைமலை அடிகளோட அந்த இது கதை மாதிரி கொடுத்துருப்பாங்களா, வாசி வச்சுக்கோங்க சும்மா. மூதறிஞர்னு யார குறிப்பிடுறோம்? ராஜாஜி. ராஜாஜி. Look before you leap. பழமொழியை தமிழாக்கம் செய்க. Art is long and life is short. ஏற்கனவே பார்த்தோம். தமிழ் விடு தூது அப்படின்றது எந்த நூட்களுக்குள்ள ஒன்றா வரும்? 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. இது எவ்வகை பாவால் ஆனது? அனிதாக்கா சொல்லுங்கக்கா. புரியலக்கா. பா மட்டும்தான் கேக்குது. மெதுவா சொல்லுங்க. மைக்கான்ட்டு பொறுமையா சொல்லுங்க. ஆசிரியப்பா. இல்லக்கா. கலிவெண்பா. கலிவெண்பாவால் ஆனது. உயிர்ஜனை பொருட்களுக்கு அக்னிணை பொருட்களை தூது அனுப்புறதுக்காக பாடப்பட்டதா தமிழ் விடுத்தூது. பெரும்பாலும் தூது அப்படிதான் அனுப்புவாங்க. தமிழ் விடுத்தூது அந்த மாதிரிதான் ஏற்றிருந்திருப்பாங்க. இது கலிவெண்பாவால் ஆனது. அரியாசனம். ஐஷு பொருள் சொல்லுங்க. அரியாசனம். சிங்கதானம். சிங்காதனம். சரிங்களா? பாவகை மொத்தம் 4 பாவகை இருக்குமா? அது என்னென்ன ஜோதிகா சொல்லுங்க. மேம் ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, களிப்பா மேம். அவ்வளவு. வஞ்சிப்பா, களிப்பா. லட்சணாக்கு அதாவது வயலுக்குரிய அந்த நாற்கரணம் ஏரா வரப்பா நாளை சொல்லி இருப்பாங்க. என்னென்ன சொன்னாங்க? வரப்பா. நாற்கரணம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அவ்வளவுதான். ஓகே. அந்த 4 வகை கவிகள் பத்தி யார் சொல்றா? 4 வகை கவிகள். மதுரகவி, ஆசுகவி தானே? மதுரகவி, ஆசுகவி அதான் மேம். அதேதான். நான் சொல்லுவேன் மேம். ஆசுகவினா வைத்தர்ப்பம் மேம். இல்ல புலவரை சொல்லணுமா மேம்? எப்படி சொல்லணும் மேம்? சரி சொல்லிருக்கா, அப்புறம் புலவர் பார்த்துக்கலாம். ஓகே மேம். ஆசுகவினா ஆசி வேஞ்சருமா, அப்ப வைத்தர்ப்பம். மதுர கவுடானா மதுரகவி. அப்புறம் வந்து
வித்தார அதாவது மாகதம் மான விரிச்சு சொல்றோமா மேம், அப்ப வித்தார கவி. அப்புறம் பாஞ்சால சித்திர கவி. அவ்வளவுதான். இந்த ஒவ்வொரு கவிஞரும் யார் யாரு சொல்லுங்க. காசு கவிஞர் யார் சொல்லுவோம்? காலமேக போவர். காலமேக புலவர். மதுர கவி பாஸ்கரதாஸ். சித்திர கவி பாரதியார். பாரதியார். வித்தார கவி கவிராசன் அம்பிகா. கவிராசன் நம்பி. ஓகே, சூப்பர். சீத்தையர் பொருள் கூறுக. சீத்தையர் கீழானவர். கீழானவர்னா போலி புலவர், அவங்க எல்லாம் சீத்தையர்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? தூர்கட்டி பயிரடி பருந்து பயிரடியோட அந்த அடிப்பகுதி தூர் நல்லா பெருசா வளர்றதா தூர்கட்டின்னு சொல்றாங்க. ஓகே. நாளிகேரம் தென்னை மரம். தென்னை மரம். ஓகே. இந்த தமிழ் விடு தோது எந்த இறைவன் மீது பாடப்பட்டிருக்கோம்? சொக்கநாதர் மேம். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணூருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன் கிட்ட தமிழ் மொழியை தூது அனுப்புவாங்க. இப்ப தென்றல் விடு தூதுனா தென்றல தூது அனுப்பினால பேர் தென்றல் விடு தூது. அது மாதிரி தமிழ் மொழியை இவங்க தூது அனுப்புனதுனால தமிழ் விடு தூது. இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த ஷார்ட்ஸ் லிஸ்ட்ல போட்டிருப்போம். அதை போய் எழுதி வச்சுக்கோங்க. தூதுல நிறைய வகை தூது இருக்கு. தென்றல் விடு தூது, தமிழ் விடு தூது, நாரை விடு தூது, இது மாதிரி நிறைய தூது இருக்கு. இந்த தூதுக்குலாம் என்ன நூல், என்ன ஆசிரியர் இந்த லிஸ்ட் அங்க நம்ம யூடியூப் சேனலோட ஷார்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கும். அதை போய் எழுதிக்கோங்க. நம்ம அதெல்லாம் இங்க கொடுத்தோம்னா நேரம் பத்தாது. இன்னொரு தடவை அது எதுல இருக்கு சொல்லுங்க மேம். நம்ம யூடியூப் சேனல் இருக்கடா அன்னை அகாடமின்னு, அதுல ஷார்ட்ஸ் லிஸ்ட் உள்ள போனா வீடியோஸ் லாங் வீடியோஸ் இருக்கும். அது இல்லாம ஷார்ட்ஸ்ன்னு ஒரு தலைப்பு இருக்குல்ல, அது கீழே போய் பாத்தீங்கன்னா தமிழ் நிறைய வீடியோஸ் இருக்கும். INM-ல கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும். அதான் தமிழ் வீடியோ ஃபுல்லா இதுதான் இருக்கும். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் சொன்னது யாரு? பாரதிதாசன். ஏது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளால் எங்கள் தாயின்னு சொன்னாங்கன்னா பாரதியார். பாரதியார் என்ன சொல்றாரு? எப்ப பிறந்தாங்கன்னே தெரியல, ரொம்ப பழமையானவங்க, அவ்வளவு பழமையானவங்க எங்க தாய், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாரதிதாஸ் என்ன சொல்றான்னா திங்கள் செம்பருதி இதெல்லாம் எப்ப, திங்கள் என்னது நிலவு, இப்ப செம்பருதினா சூரியன், இதெல்லாம் எப்ப உருவாச்சோ உலகம் உருவான போதே அது கூடயே உருவானது எங்க தமிழ் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிகோடும் கொடுங்கடல் உல, இது கொடுங்கடல் உள்ள. இந்த மாதிரி இடம்பெற்ற சிலப்பதிகாரம். இந்த பாடல் வழியில இருந்தா நமக்கு பக்ருலி ஆறுன்னு இருந்துச்சு நமக்கு தெரிய வந்ததா சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம தமிழர்கள் எந்த பழங்காலத்துல எந்த நாட்டுடன் கடல் கடந்து போய் வாணிகம் மேற்கொண்டாங்க? சாவக நாடு. சாலமன் ஒரு மன்னனுக்கு நம்ம யானை தந்தோம், மயில் தொகை எல்லாம் கொடுத்திருப்போம். அவர் எந்த காலகட்டம், எந்த நூற்றாண்ட சேர்ந்தவர்? கிமு 10ஆம் நூற்றாண்டு. 10. இந்த வருஷம் முக்கியம். கிமு 10. சரிங்களா? தமிழ் கெழு வேலி குறிப்பிடும் நூல் தமிழ் கெழு வேலி. பரிபாடல். தமிழ் கெழு வேலினா பரிபாடலா? தமிழ் கெழு புறநானூறு. தமிழ் கெழு கூடல் வரும். தமிழ் கெழு கூடல் வந்துச்சுன்னா புறநானூறு. தமிழ் வேலின்னு இருந்தாங்கன்னா பரிபாடல். ஓகே ஓகே. கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழன் திருவாசகத்துல மாணிக்கவாசகர் பாடியிருப்பார். சரிங்களா? இந்த கடல் வழியா இந்த பொருள் இருந்துச்சு, அந்த பொருள் இருந்துச்சு, இந்த செய்தியை சொல்ற நூல் இது பட்டினப்பாலை. அதுல கடல் வழியா நம்ம என்ன இறக்குமதி பண்ணிருப்போம்? குதிரை. காலின் வழியா, நிலத்தின் வழியா வந்தது மிளகு. கடுகுலா இல்ல, மிளகுதான். வடக்கு மலையில இருந்து வந்தது பொன்னும் சந்தனம். பொன்னும் பனியும் தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இதுக்குதான் நான் சொல்றேன், படிக்கிறதே இல்ல, ஏற்கனவே படிச்சு வச்சு அடிச்சு விடுறீங்கன்னு.
வடக்கு மலையில இருந்தது பொன்னும் மணியும் தான், சந்தனம்லாம் இருக்காது. அகில் இந்த ஆரமும் அகிலும் எங்க இருந்து வந்திருக்கோம்? குடமலை. குடகு மலையில இருந்து. கீழே ஈழவத்துல இருந்து என்ன வந்திருக்கோம்? உணவு பொருட்கள். சந்தனம்லாம் இங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம படிச்சதே இல்ல. சரிங்களா? ஓகே. பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்ற நூல் எது? தேவாரம். பண்ணு அப்படின்னா எதை குறிக்கும்? பண்ண இசை. சரிங்களா? நரம்பின் மறைன்னு சொல்லிட்டு இசைக்குரிய இலக்கணத்தை கூறும் நூல் தொல்காப்பியம். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லக்கூடிய நூல்கள் புறநானூறு, மணிமேகலை ரெண்டுலயுமே சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? களிறு எரிந்து பெயர்தல் காளை கடலே இது சொல்லப்படும் நூல் புறநானூறு. சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. எங்கள வல்லினம் மிகும் மிகாது. மனித இனத்தின் மரபு செல்வமாக அடுத்து வருமா? செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. அவ்வளவுதான். மரபு சிச்சு வரணும், ஆக கடுத்து இத்து வரணும். அவ்வளவுதான். அடுத்து ஒருமை பன்மை பள்ளிக்கு எழுதுக. காவிரி பூம்பட்டினத்தில் வணிக பொருட்கள் மண்டி கிடந்தது. கிடந்தன. பொருட்கள் பன்மையில இருந்தனால கிடந்தன. சரிங்களா? தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இசைன்னு ஒரு கலை தான் பத்தி பேசுறேன். இசை, நாட்டியம், நடனம் அதை பத்தி எல்லாம் பேசல. இசைன்னு ஒன்ன பத்தி பேசுறதுனால அது பெற்றிருந்தது. மேம் மரபுக்கு பக்கத்துல இச்சு வருமா மேம்? ஆமா வரும். எப்படி மேம்? தொடருக்கேற்ப வினா தொடர் அமைச்சு சொல்லுங்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். தமிழர்கள் எந்தெந்த நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள்? நாட்டுடன் சொல்லலாம். சொல்லுங்க. அரபு நாட்டுடனும் வணிக நாட்டுடனும். புரியல. ஏது டவுட்ஸ் இருக்கா? யார கூட்டமா இருந்துச்சு? இல்லைங்க மேம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நல்லிசை கடாம்புடை நன்னன் வெல்புகள் அனைத்தும் மேம்பட தங்கோன் வாகையும் குரங்கும் விசைய முந்தீண்டிய அடல்புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன். இந்த வரி எந்த மன்னனை பத்தி பேசும்? நன்னன் செய் நன்னன்ற அந்த மன்னனை பத்தி பேசு. இந்த மன்னனை பத்தி பாடல் எழுதின ஆசிரியர் யாரு? பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். அவர் எழுதின நூலு மலைப்படுகடாம். நன்னன்ற மன்னனை பத்தி பாடுற நூல்னு பார்த்தோம்னா மலைப்படுகடாம். எழுதினது ஆசிரியர்னு பார்த்தோம்னா பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இந்த கல்வெட்டு இப்ப நான் வாசிச்சேன்னு இந்த பாடலுடைய கல்வெட்டு ஒரு இடத்துல கிடைச்சிருக்கா? எங்க கிடைச்சிருக்கு? எப்ப கிடைச்சிச்சு? திருவண்ணாமலை 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது மேம். திருவண்ணாமலையில கிடைச்சிச்சு. இந்த கல்வெட்டுடைய காலம் தான் 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகே மேம். எந்த 3 மாவட்டங்களை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தங்கம், வெள்ளி மற்றும் செம்பால் செய்யப்பட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கோம்? எந்த மாவட்டங்கள்ல கேக்குது? மதுரை, தர்மபுரி, கரூர். கீழார்வேலியில எந்த நூற்றாண்டை சேர்ந்த செங்கற்கள் கட்டுமானம், புத்த விகாரங்கள்லாம் கிடைச்சிருக்கும்? 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது மேம். அதுதான் 3ஆம் நூற்றாண்டு.
ஓகே. ஆதிச்சநல்லூர் நமக்கு நல்ல ஆதிச்சநல்லூர் சொன்னோடனே முதுமக்கள் தாலிகை தான் ஞாபகம் வருமா? அந்த ஆதிச்சநல்லூர்ல என்னென்ன வருடங்கள்லாம் அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க? 1876, 2003, 2003 மேம். 1904 இன்னொரு மேம். ஒரு வருஷம் இருக்கும். 1904 மேம். 1963. ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல மேம், ஃபர்ஸ்ட் 1876 மேம், அடுத்து 1904, 2003 மேம். 1804 904 மேம். எனக்கு என்ன தோணுதுன்னா 1914ன்னு தோணுது. 10th நியூ புக்ல இருக்குல்ல. சரி வாங்க, அது ஒரு இடத்துல மட்டும் சேர்த்து பாத்துக்கோங்க. மேற்கு கூட்டல் நாடு எப்படி புனையும்? மேநாடு. மேல்நாடு இல்லாட்டி மேல்நாடு. மேல்நாடு அப்படின்னு புரியும். செம்மை கூட்டல் ஆம்பல். சேதாம்பல். 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 சில இடத்துல சேது கூட்டல் ஆம்பல் அப்படிலாம் உங்களுக்கு குழப்பிட்டு இருப்பாங்க. சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல் தான். சரிங்களா? பாசிலை. பசுமை கூட்டல் இலை. பசுமை கூட்டல் இலை. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸியா தான் இருக்கும். இதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் எப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல என்ன விதி பயன்படுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? வெற்றிலை, கரும்பலகை, பைங்கூழ், மூதுரை. 4 பேர். சரிங்களா? வெற்றிலை, கரும்பலகை, பைங்கூழ், மூதுரை. இதுல அடியகரம் ஐயாதல்ன்ற விதி எதுக்கு பயன்படுத்திருக்காங்க? பைங்கூழ். அவ்வளவுதான். பைங்கூழ். அந்த முதல் வார்த்தை அடி, அந்த சொல்லோட அடி சொல்லான அடி பா வந்து ஐயா இருக்கு. அப்ப பைங்கூழ் ஆயிருந்திருக்கு. ஓகே. இனமிகள் வெற்றிலை, கரும்பலகை, மூதூர். கரும்பலகை. இனமிகள் கேக்குறேன். கரும்பலையில என்ன இனமிகள் இருக்கு? இப்பு இம்முன்னு சொல்றீங்களா? கரெக்ட் தான். சரி சரி கரெக்ட். தன்னொற்றேட்டல் வெற்றிலை. சூப்பர். ஆதி நீடல் மூதூர். அந்த இந்த என்னன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? உண்மை தொகையில் வல்லினம் மிகுமா? மிகாது. ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். அவை இவைன்ற சுற்று சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகுமா? வந்த கயல்விழி வல்லினம் மிகுமா? வரும் மேம். பேரெச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த கயல்விழி ஒரு பேரெச்சம். அது கூடை வருமா? கொழல். இலக்கண குறிப்பு தருக. கொழல். அள்ளீற்று தொழிற்பெயர். மூத்த பொருள் கூறுக. மூத்த. முதிர்ந்த. கேண்மை. நட்பு. நட்பு. உறாமை. துன்பம் வராமல். பெரியாரை துணை கொண்டுதான் நம்ம கொடுத்துதோமோ அதுவே இருந்துருச்சு. தமர். இதே அமர்னா விருப்பம். சமர்னா சூழ்வார். சூழ்வார் பொருள் கூறுக. இந்த இடத்துல சூழ்வார் புரிய பொருள். சூழ்வார் கண்ணனாக ஒடுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இடத்துல சூழ்வார்னு யார் சொல்றாங்க? அறிவுடையவர். ஓகே. செற்றார் பகைவர். தக்கார். தக்கார் தகுதியுடைய பெரியோர். தகுதியுடைய பெரியோர். தக்கார்னா தகுதி உள்ளவங்க வச்சுக்கோங்க. சரி, நான் ஒரு குறள் வாசிக்கிறேன். இந்த குறளுடைய பொருள் சொல்லுங்க.
முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கில்லை நிலை. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கில்லை நிலை. முதலீடு ஏற்கனவே படிச்சுட்டு வர சொன்னேன். எஸ் மேம். முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு ஊதியம் எதுவுமே இருக்காது மேம். அது போல பெரியோரை வந்துட்டு துணை இல்லாதவர்களுக்கு அவங்க எப்பயுமே ஸ்டாண்டர்டா இல்லாம நிலைத்த தன்மை இல்லாம இருப்பாங்க மேம். ஓகே சூப்பர். அடுத்து நஞ்சிதனனுக்குரிய குரல். தக்கார் இனத்தானத்தாய் தானுழுக வல்லானை செற்றார் செய்கிடந்ததின். இன்னொரு தடவை சொல்லவா? ரஞ்சிதனே கேக்குதா? சரி ரக்ஷனா சொல்லுங்க இந்த குரலுக்கு பொருளா. இப்பதான் மேம் வந்தேன், வெளியே போயிருந்தேன். மெதுவா கேக்குது நீங்க பேசுறது. மறுபடியும் சொல்லுங்க மேம், வெளியே போயிருந்தேன் மேம். மறுபடியும் சொல்லவா? தக்கார் இனத்தானதாய் தானுழுக வல்லானை செற்றார் செய்கிடந்ததில். ஓகே மேம், இது என்ன மேம்? பொருள் சொல்லுங்க. அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்த நடக்க வல்லலாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. நம்ம அறிவில் சிறந்து உங்களோட துணையோட இருக்கோம்னா நமக்கு வேற எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அனிதாக்காக்குரிய பொருள் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் மேம். அதனால நமக்கு அந்த வலிமைகள் சிறந்ததா இருக்கும்னு சொல்றாங்க மேம். அடுத்து பிரேமா காத்து. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கொடுக்கும் தகைமை எவர். மீனிங் சொல்லணுமா? ஆமாக்கா மீனிங் வேணும். தீயவற்றை பார்த்தோம் அப்படின்னா இடித்து திருத்தும் பெரியாரை துணையா வச்சு வாழ்பவரை கெடுக்கும் வலியுடைமை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அரணறிந்த மூத்த அறிவுடையார் கேள்வி திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ரக்ஷனாக்கு. அரணறிந்த மூத்த அறிவுடையார் கேள்வி திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறநெறிய அறிந்து அறிவுல தெளிந்த முதிர்ச்சியுடைய நட்பினை ஆராய்ந்திருந்து ஏற்றுக்கொள்ளணும் மேம். சந்துருக்கு உற்றநோய் நீக்கி உறாமை முக்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். தனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அதை போக்கி மேலும் துன்பம் வராத மாதிரி முன்னதாக காக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள நட்பை கொடுக்கணும். எல்லா குரல் பார்த்துட்டோமா? இன்னும் ஒண்ணு இருக்கு. பல்லார் பகை கொள்ளலில் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொகைக்கல் தொடர்கை விடல். ஐயப்பன் சொல்றீங்களா? நல்லவர்களோட நட்பு கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதற்கு சமம். சூப்பர், அவ்வளவுதான். அடுத்த பொருள் செய் வகை படிச்சிட்டீங்களா? நம்ம அடுத்த திருக்குறள்ல பாப்போம் சரிங்களா? அடுத்த குறள் இது வச்சுக்கோங்க. என்ன குறள்? ஓகேண்ணா, பொருள் செய் வகை. பொருள் செய் வகை. ஓகேண்ணா. சிலபஸ்ல இல்லைங்க. இந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு இப்படி லேசியா போற மாதிரி இருக்கும். நீங்க லேசியா போல போய் சுறுசுறுப்பாதான் இருக்கணும். நீங்க லேஸ் ஆக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக்ல நான் சொன்ன டாபிக் கண்டிப்பா படிச்சுட்டு வந்து 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். கண்டிப்பா யாரையும் விட மாட்டேன். கேட்கலன்னா அப்படியே லெஃப்ட் பண்ணி பதில் சொல்லாட்டி லெஃப்ட் பண்ணி விட்டுறேன் பாத்துக்கோங்க. ஏன்னா அப்ப நான் மௌன பரிசையும் போட்டுருவோம், உங்களுக்கு படிக்க நேரம் கிடைக்கும். அப்ப நீங்களே படிச்சுட்டு வந்துருவீங்க. இருந்தாலும் சொல்றேன் சரிங்களா? ஓகேண்ணா. பொருள் செயல் வகைதான்.
சனிக்கிழமை வரும்போது பொருள் செயல் வகை பார்த்துக்கோங்க. 10th இருந்து நம்ம எந்த யூனிட் பேலன்ஸ் வச்சுக்கோம்? என்கிட்ட இண்டெக்ஸ் இல்ல, இண்டெக்ஸ பார்த்து சொல்லுங்க. இன்னும் 2-3 இயல் இருக்கு நடுவுல நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் மேம். 7 வரைக்கும் 7வது இயல் வரைக்கும் பார்த்திருக்கோம். 8 மட்டும் நடுவுல இருக்கு. திருக்குறள் மட்டும்தான் இன்னும் 4 இயல் இருக்கு. 9 4 இயல் பார்த்துக்கோல. இருக்கு. Yes ma'am. அப்ப 3 இருக்கு. 9 பார்த்துட்டோம். இப்ப பார்த்தது எத்தனாவது இயல்? 7வது இயல். சொல்லுங்க. பொருள் செயல் வகை சிலபஸ்ல இல்ல மேம். சிலபஸ்ல சும்மா புக்ல இருக்குல்ல, அதனால ஓரளவு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன். இந்த பொருள் குறிப்பு அதெல்லாம் கேட்டுருவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். பொருள் குறிப்பு கேட்கலாம், இலக்கண குறிப்பு திருக்குறள் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. நம்ம சிலபஸ்ல அங்க இல்ல, அதனால இங்க சும்மா படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஓகே மேம். சாட்டர்டே வந்து புக் ஃபுல்லா முடிச்சிருவோம். அவ்வளவுதான். இதோட முடிச்சுட்டு புக்கை தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இருப்போம். அந்த வாரம் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் சிலபஸ் போட்டு சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே மேம். வகுப்பு நிறைய செஞ்சுக்கலாமா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? நோ மேம். சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேம். தேங்க்யூ மேம்.